வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மீல் மேக்கர், அதாவது புரதச்சத்து நிறைந்த சோயா சங்க்ஸை வச்சு ஒரு காரக்குழம்பு, அதுவும் நான் வெஜிடேரியன் ஃப்ளேவரில் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த குழம்புல ஒரு பவுடர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதே இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே போட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மீல் மேக்கர் தொக்கு, இது ரெண்டுமே குயிக்காக பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் 2 ரெசிபிக்கு தேவையான பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருப்பேன். நீங்கள் ஒரு ரெசிபி மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் இதோட அளவுகளை பாதியோட அளவை குறைச்சிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை நார்மல் தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதை ரெஸ்ட் இருக்கிற டைமில் நம்ம 2 ரெசிபிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சிடலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நார்மல் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதாவது 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய 4 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு பாதியை குழம்புக்கும், மீதி பாதியை சின்னதாக கட் பண்ணி தொக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 வரமிளகா, 3 காஷ்மீரி வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல, இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த பவுட்ரு தான் இந்த குழம்புக்கு ருசியை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிற சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், அரைச்ச தக்காளியோட பேஸ்ட்டில் ஒரு பாதி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்த பிறகு கரைச்சி வச்ச புளித்தண்ணியை எடுத்து கொட்டி எடுத்து வச்ச மீல் மேக்கரையும் எடுத்து போட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான மீல் மேக்கர் காரக்குழம்பு ரெடி. இப்போ தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரைச்சி வச்சு மீதி இருக்கக்கூடிய தக்காளியோட பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போன பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே மீதி இருக்கக்கூடிய புளிக்கரைசலையும் போட்டுட்டு மீல் மேக்கரையும் கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதில் எடுத்து கொட்டி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குறீங்கன்னா நம்மளுடைய சுவையான மீல் மேக்கர் தொக்கும் ரெடி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் மீல் மேக்கருக்கு பதிலாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டுன்னு எந்த காய்கறி வேணாலும் இது செய்யலாம். நீர்க்காயை தவிர மற்ற எந்த காய்கறியில் செஞ்சாங்கனாலும் இந்த குழம்பும் தொக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.